Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரூவில லுலுல வந்து 2 டேஸா வந்து ரமலான் ப்ரீ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா Thursday, Friday போட்டாங்க. நம்ம வந்து இப்போ Friday தான் போறோம். இன்னையோட லாஸ்ட். ஸோ அங்க எப்படி இருக்கு என்னென்ன போட்டிருக்காங்கங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ரூவில உள்ள லுலு ஹைப்பர் மார்க்கெட்டோட 3rd ஆனிவர்சரிக்காக இந்த ப்ரீ ரமதான் எக்ஸிபிஷன் வந்து வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நிறைய சின்ன ஷாப்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து இண்டிவிஜுவலாக கவுண்டர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. 1, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து ஸ்பெஷலாக கவுண்டர் நேம்லாம் இருந்தது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரமதானுக்குரிய ப்ரீ எக்ஸிபிஷன் தான். ஸோ ரமலானுக்கு இப்போ நாளையிலேருந்து ரமலான் நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அதனால் அதுக்கு முன்னே நம்மளோட பர்ச்சேசிங் ட்ரெஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது போக லுலுவோட 3rd ஆனிவர்சரிக்காக நிறைய கார்ட்டூன் கேரக்டர், கிட்ஸ் கேம், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராமும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து எதுவும் நடக்கலை. இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக நிறைய ஷாப் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாளுக்கு முன்னே பார்த்துருந்தேன். கவுண்டர் நம்பர் 11 சொல்லிட்டு என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே 500 பைசைக்கு உள்ளே தான். 100 பைசைலேருந்து 500 பைசைக்குள்ளே இருந்தது. மெயினாக வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷனுக்காக தான் போனேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் நிறைய பார்த்துருப்போம்ல. ஸோ நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரியான கலெக்ஷனும் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 500 பைசை தான். ஆக்சுவலாக வந்து நேற்று இந்த ஈவெண்ட் நடந்த ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே எடுத்த ஒரு பேங்கிள் தான் வந்து போட்டு போயிருந்தேன். நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 500 பைசைக்குள்ளே உள்ளது தான். நிறைய சின்ன பீடு வச்சுது. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேஸ்கெட் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த பேஸ்கெட்டில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 100 பைசே, 200 பைசே, இந்த பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா 100 பைசேக்குரியது தான். ஸோ அதில் நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நிறையா எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் தலையில் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்டு ஃபுல்லாக ஓட்டுறது, அதுக்கப்புறம் பிந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 பைசே தான். ஸோ 100 பைசேலே நிறைய நார்மலாக உள்ளது இருக்கும். அப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சது, இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கூட இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 500 பைசே தான். ஆனால் இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் மட்டும் 3 ரியால்னு ஸ்பெஷலாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கப்பில் வச்சு ஃபிஷ்ஷும் இருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் வச்சும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செயின் வெரைட்டிஸும் அந்த ருபீஸ்க்கு உள்ள குவாலிட்டி, இப்போ 500 பைசே அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குவாலிட்டியில் வந்து இருந்தது. நம்ம பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷனாகவே எடுக்கலாம். சில பொருட்கள் வந்து நல்லா நம்ம வாங்குற மாதிரி இருந்தது. சில பொருட்கள் கொஞ்சம் லோ குவாலிட்டிலையும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணுறவங்க, டெய்லரிங் உள்ளவங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பருங்க. ஒரு பண்டில், எந்த பண்டில் எடுத்தாலும் 500 பைசே தான். அந்த பேக்கை நம்ம வந்து அது எவ்வளோ ரோல் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா 500 பைசே தான். இந்த மாதிரி நம்ம சாரீலையோ இல்லை நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாவாடை இந்த மாதிரி கூட நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கிற மாதிரி. இது வந்து பெரிய லேஸும் இருந்துச்சு, சின்ன லேஸும் இருந்துச்சு. அந்த லேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சது, ஜமிக்கி ஒர்க் வச்சது, நார்மலாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணல, ஜமிக்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரியான ஸ்டோன்ஸும் கலராக சைஸ் வைஸாக ஜமிக்கி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நான் லேஸில் சொன்னேன்ல, பெருசும் இருந்துச்சு, இந்த மாதிரி மீடியம் சைஸும் இருக்குது, அப்புறம் சின்ன சைஸு இதெல்லாம் லேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியாகவே வந்து சைஸ் வைஸாக கொடுத்துருந்தாங்க. 200 பைசே தான். அது நம்ம ஃபுல் ரோல் ஒரு பேக்காகவே அப்படியே வாங்கிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிந்தி எல்லாமே பார்த்திங்கன்னா 100 பைசே தான். நம்ம ஊரில் உள்ள ரிப்பன், அதுக்கப்புறம் நிறைய த்ரெட் வெரைட்டிஸ், நம்ம
கிராஃப்ட் பண்ணுற மாதிரியான த்ரெட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி பொட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 பைசே தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிடைக்கும். ஆனால் வந்து சில இடங்களில் இந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்து கிடைக்காது. ஆனால் இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பேங்கிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸில் உள்ள பேங்கிள்ஸ் மாதிரி இருந்தது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வெரைட்டிஸில் உள்ள பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் நல்லா டிசைனர் நார்மலாக உள்ளது இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ரிங்கு கூட நிறையா இருந்துச்சுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த கோல்டு பிளேட்டட் மாதிரி உள்ள ரிங்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் சூப்பராக நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போடுற மாதிரியானது, அதிலே ஸ்டோன் வச்சது இல்லை கிளிட்டர்ஸ்லாம் வச்சது இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. சிலது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, சிலது வந்து பழசு மாதிரியும் லைட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ரமலான் டைமில் ஷாப்பிங் போகிறவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரௌடெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால ரொம்ப வந்து நம்ம எதையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேங்கிள்ஸு அதுலேயுமே நல்லா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் உள்ளதும் இருந்தது. இப்போ நம்ம அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய வளையல் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இயரிங்ஸ்லேயுமே நம்ம அந்த பழைய காலத்தில் உள்ள நம்ம ஊரில் உள்ள இயரிங்ஸ்லாம் கூட கிடச்சி. சிலது வந்து 500, சிலது பார்த்திங்கன்னா 100, 200 பைசே இந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட க்ரௌடுங்க. ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுருந்தாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 2 ரியாலுக்கு மட்டும் ஒரு 4 ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அந்த 4 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்க போனோம். இது வந்து முடிஞ்சிச்சு. லாஸ்ட் Thursday அண்ட் Friday வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிஃபோராக என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஆஃபர் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்டாண்டர்டான ஷாப்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொன்றும் ட்ரெடிஷ்னலாக அந்த வெஸ்டர்ன் லுக்கில் சூப்பராக வந்து இருந்துச்சுங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி குர்த்தி ஷாப்பு, சாரீ ஷாப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணுவாங்களா சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான ட்ரெஸ் கலெக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வச்சுருந்தாங்க. நிஜமாவே இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு ப்ரீ ரமதானுக்குரிய எக்ஸிபிஷன் தான். ஏன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ பட்டும் தக்ஸும் வந்து அப்படியே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணணும்னாங்க. அப்போ அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபுல் ஃபேஸ் பண்ணால் 1 ரியால், ஹாஃப் ஃபேஸ் இந்த மாதிரி பண்ணால் 500 பைசே. ஸோ அதுவுமே இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிளிட்டர்ஸ்லாம் வச்சு சூப்பராக 2 பேருக்குமே பண்ணி கொடுத்தாங்க. பட்டுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க, தக்ஷிக்கு வந்து ஸ்பைடர்மேன் வேணும் கேட்டால் அதனால் ஸ்பைடர்மேன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு மேரேஜ் இந்த மாதிரிலாம் பண்ணால் பாப்கார்ன், அதுக்கப்புறம் பீடா, ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்கையும் ஏதாவது ஒரு வெட்டிங்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் கூட பண்ணால் அது ரொம்ப ஒரு சூப்பராக ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதாக தோணுது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக கல்ஃப் சைடில் இந்த மாதிரி இருக்கிறது. அந்த ஃபேஸ் பெயிண்டிங்கையும் பயன்படுத்தி நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக கூட வந்து யூஸ் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத்தாகவும் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே குக் பண்ணி அதையும் ஒரு ஸ்டால் மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் டின்னருக்குரிய பாஸ்தா, அப்புறம் சிக்கன் வெரைட்டிஸ் இந்த மாதிரி தனியாக அதுவும் செப்பரேட்டாக ஸ்டாலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டால் ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருந்துச்சு, ரொம்ப கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமில் நடக்கலை, அது பர்டிகுலர் டைமும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்களும் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.